வணக்கம். கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் வருது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். மெயினாக நம்ம வந்துட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டு, நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனாலும் சரி, ட்ரேடிங் எதாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட ட்ரெண்டு ப்ளஸ் மார்க்கெட் எங்கே வந்தால் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டுமே நம்ம ஒரு கொஸ்டினாக வச்சு அதை தேடணும்னா போடும், நமக்கு நிறைய விட கிடைக்கும். நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. ஸோ அதுதான் நம்ம மார்க்கெட்டில் கடைபிடிக்க வேண்டிய வழி. நம்ம வாய்ப்புக்காக எப்போ காத்திருக்கிறோமோ அப்போ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இல்லை நான் தோணும் போதெல்லாம் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. மார்க்கெட்டை நிறைய பேர் சூதாட்டமாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா தோணும் போது பை பண்ணுறது, தோணும் போது செல் பண்ணுறது, எதுக்கு பை பண்ணுறோம் எதுக்கு செல் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசனே இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை ஏதோவாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தப்பாக நடந்தாலும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை பிரேக் ஆச்சு நான் பை பண்ணேன், ப்ரீவியஸ் வீக் லோ பிரேக் ஆச்சு நான் வந்துட்டு செல் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இல்லைன்னா ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் ஆச்சு நான் ஒரு 50% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை பண்ணினேன் அப்படின்னா கூட ஓகே தான். ஸோ அதையவே நீங்கள் கன்டினியூவாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏன் கோல்டு மெயினாக அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கோல்டு வந்துட்டு 24 hours மார்க்கெட். நிஃப்டி அப்படிங்கிறது கேப் அப் கேப் டவுன் நிறையா இருக்கும். ஒரு 6 hours தான் ட்ரேட் ஆகுது. அதில் கேண்டில் ஸ்டிக் அந்தளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்காது. 24 hours மார்க்கெட்டில் நமக்கு ஒரு 70% 80% சக்ஸஸ் வருதுன்னா அதில் ஒரு நிஃப்டியில் 50% தான் வரும் கேண்டில் ஸ்டிக் நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது. அதனால தான் கோல்டு அனலைசிஸ் பண்ணுறோம். பட் நிஃப்டி, கோல்டு, யூஎஸ் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி எது நீங்கள் அனலைசிஸ் பண்ணாலுமே சார்ட் வந்து சேம் தான். லாஸ்ட் வீக் சூப்பரான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒன்று விழுந்து கோல்டு சூப்பராக மேலே போயிருந்தது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது தான். ஆல்ரெடினா இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்லாம் வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஒரு சப்போர்ட் இருக்கணும், அங்கேருந்து மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கணும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஏதாவது ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்து இங்கே மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே. இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ். ஓவராலாக ட்ரெண்டு நம்ம பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வீக்லிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் வந்துட்டுருக்கு. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, இங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஒரு 3 weeks கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். கன்சால்டேஷன் ஆகும், இல்லைன்னா கீழே வரும் அப்படின்ட்டு கன்சால்டேஷன் ஆகிருக்கு. இந்த ஹைக்கு மேலே இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்னென்னா, ஓகே மார்க்கெட்டில் இன்னுமே ஸ்ட்ரென்த் இருக்கும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் இப்படியே மேலே போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கூட மேலே போகலாம். ஸோ இப்படியேவும் மேலே போகலாம். ஸோ இங்கே சைடாக ஒரு கன்சால்டேஷனும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கும் போது தெரியும். நம்ம கவனித்தாலே போதும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக இங்கே பாருங்கள், வீக்லியில் இங்கே ஒரு விக்கு வந்திருக்கா, இங்கே ஒரு விக்கு வந்திருக்கு. ஸோ இந்த விக்குக்கு மேலே இந்த விக்கு போய் க்ளோஸ் வைக்க முடியல. தென் இங்கே ஒரு விக்கு வந்திருக்கு, அந்த விக்கும் மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல. இந்த விக்குக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்சோன்னா மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே 3-4 months கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சோன்னா சூப்பராக மேலே போயிருக்கா. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷரை இங்கே பீட் பண்ணிருச்சு இந்த கேண்டிலில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கேண்டில் ஸ்டிக் இது வந்து அது கேமரா, ஷூட்டிங் ஸ்டாரா, அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அங்கே என்ன நடக்குது, ஓகே இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இங்கே பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், பையிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம சிம்பிளாக அதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வேறு கேண்டில் ஸ்டிக் நேம் தெரிஞ்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. கேண்டில் ஸ்டிக் நேம் உங்களுக்கு A to Z எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்துடுமா? மார்க்கெட்டில் லாஜிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன நடக்குது, நம்ம என்ன எடுக்கணும். அது தப்பாகவே போனாலும் சரி, இப்போ நீங்கள் இங்கே ஒரு பையிங்னு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் வின் பண்ணுறது கஷ்டம். ஓகே, பையிங் மார்க்கெட் நாளைக்கு இங்கேயே வந்தாலும் பரவாயில்ல, ஸோ நாளைக்கு வந்து இந்த லோவே பிரேக் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேடினேன். ஏன்னா மார்க்கெட் இங்கே ஹை தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், பையிங் இன்னும் மேலே போகணும்னு தான் எதிர்பார்க்கணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ஃபால்ஸ் பிரேக் அவுட், இங்கே வந்து க்ளோஸ் வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. ஸோ அது ஏதாவது ஒரு டைம் நடக்கும். பட் மெயினான டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் இது ஃபால்ஸான பிரேக் அவுட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நம்ம கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணோன்னா ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கோல்டில் ஹவர்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஓகே, மண்டே இங்கேருந்து மார்க்கெட் நம்ம கீழே வந்திருக்கு. இங்கே தான் ஓப்பன் ஆச்சு லாஸ்ட் வீக். ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக கீழேயே வந்துட்டு இருந்ததா, கீழேயே வந்துட்டு இருந்த மேட்டல் இங்கே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டுதா, மறுபடியும் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிலா. ஸோ இங்கே ப்ரீவியஸாக எங்கேயுமே சப்போர்ட் நமக்கு தெரியல. ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்கே சப்போர்ட் தெரியல.
பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் க்ரியேட் ஆயிடுச்சா, இந்த சப்போர்ட்டை இந்த கேண்டில் பிரேக் ஆகிட்டு கொண்டு வந்து இங்கே மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எவ்வளோ பாசிட்டிவான ஹேமர் கேண்டில் பாருங்கள். இந்த ஹை பிரேக் ஆனோடனே மார்க்கெட்டோட லெவல் எங்கேயோ போயிடுச்சு. தென் இங்கே ஒரு கன்சல்டேஷன், ஸ்ட்ராங்காக ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கா இந்த ஏரியாவில். இங்கே சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இது ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான கேண்டில் கிடையாது. பட் இங்கே சப்போர்ட் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான கேண்டில் எப்படி கொண்டு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஹை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் எங்கேயோ போயிடுது. ஸோ இதே மாதிரி எல்லா டைமும் நடக்குமா அப்படின்னா, இது வந்து ஒரு ஹையர் ஹை போயிட்டுருக்கிற மார்க்கெட். ஹையர் ஹைனா இங்கிருந்து மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, ஹை தான் பிரேக் பண்ணிகிட்ருக்கு. பட் இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ இதே மாதிரி நடந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணிருச்சு. இது 1:1 போயிருக்கு. இந்த ஹேமரோட ஹை பிரேக் பண்ணி இது 1:1 போயிருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சோன்னே மறுபடியும் ஒரு ஹேமர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் எடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கோம். ஸோ இது கூட 1:1 போயிடுச்சு. இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஏன்னா இது லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் போயிட்டுருக்கா இல்லை வந்துட்டு லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னா எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு பாசிட்டிவாக தானே இருக்குது. என்ன ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னு இங்கேயே பயந்துருந்தாலோ இல்லைன்னா இங்கே பயந்துருந்தாலோ நீங்கள் இவ்வளோ பெரிய கேப்சரை விட்டுருப்பீங்க. ஸோ அதுதான் நாம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம தைரியமாக என்ட்ரி எடுக்கணும். அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. நமக்கு அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுமா மேலே போகுமான்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ ஒரு சினாரியோ இப்படி வந்தால் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். சப்போஸ் இங்கேயே மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்து கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வெளியே தான் வரணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சினாரியோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தென் இங்கே கூட பாருங்கள், இங்கே ஒரு லோ இருக்கா, இங்கே 3 கேண்டில் வந்திருக்கு. கொஞ்சம் நான் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டிலோட லோ இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணியிருக்கு, இந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணல. ஸோ இந்த கேண்டிலும் இங்கே லோ பிரேக் பண்ணியிருக்கு, ஹை பிரேக் பண்ணியிருக்கா. இது 1:3 வரைக்கும் போயிருக்குமா. ஸோ தென் மறுபடியும் என்ன நடந்திருக்கு, இந்த லோ பிரேக் பண்ணிருச்சா. இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டிலா எடுத்துட வேண்டியதான், பையிங் எடுத்துட வேண்டியதான். இது கீழே ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். $2,919 எடுத்திருந்தோம்னா $2,980 இந்த லோக்கு கீழே $78 கீழே ஒரு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். இல்லை யாருமே எடுக்கலை அப்படின்னா இங்கே ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான், இங்கே ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான். மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்குது. எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டே இருக்குதே அப்படின்ட்டு இங்கே போய் எடுப்போம், அவன் கீழே வருவான். ஸோ இங்கே லோ பிரேக் பண்ணிட்டானே, சரி ஓகே இவ்வளோ ஏறி இருக்குதுல்ல அப்படின்னு செல் பண்ணுவோம், மறுபடியும் மார்க்கெட் மேலே போவோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஜென்ரலான ஒரு ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிட்ட போதும். நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஜென்ரலான ஒப்பீனியன் என்ன, நம்ம ஓவராலாக என்ன பண்ணணும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, சப்போஸ் நமக்கு ஆப்போசிட்டாக போனால் என்ன பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். நம்ம சைக்காலஜி லெவல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம தைரியமாக தப்போ சரியோ என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா. தென் இங்கே கூட பாருங்கள், இது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கவே முடியல. இங்கே வந்துட்டு ஹையிலிருந்து ரிஜெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அடுத்த கேண்டில் என்ன பண்ணிட்டான், இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டான். இந்த சப்போர்ட் வந்தோன்னே மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டூல் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற டெலிகிராம் லிங்க் நீங்கள் போயிட்டு அங்கே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இங்கே பிரேக் அவுட் ஆனோடனே மார்க்கெட் இனிமேல் மேலே போயிடும் அப்படின்னு நினைப்போம். பட் கண்டினியூவாக ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கும் மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்காது. ஓகேங்களா. ஒரு கன்சல்டேஷன் ஆகி ஸ்ட்ராங்காக ஒரு கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு 80% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். டெய்லியில் நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டுடலாம், ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. வீக்லியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லெவல் நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும், 2937 அப்படிங்கிறது. ஏன்னா இதுதான் ப்ரீவியஸ் பெஸ்ட் க்ளோஸ். இந்த வாரம் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த பெஸ்ட் க்ளோஸ் இது. ஸோ இந்த லெவல் அடுத்த பெஸ்ட் க்ளோஸ் 2917. 2917 2937 வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு அடுத்த சப்போர்ட் நம்ம இங்கே ட்ரா பண்ணலாம்.
இப்போ மார்க்கெட் அடுத்த வாரத்தில் இவ்வளவு மூவ்மெண்ட் ஆகுமா? ஓகே. ஆனாலும் அடுத்த சப்போர்ட் 2870. ஸோ இது இந்த 3 லெவலுமே அடுத்த வாரம் ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வீக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஓடி போய் செல் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 2870க்கு கீழே ஒரு வீக்லி க்ளோஸோ இல்லைன்னா டெய்லி ஸ்ட்ராங்கான க்ளோஸோ வச்சா மட்டும்தான் ஓகே மார்க்கெட்டில் ஏதாவது சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கணும். அது வரைக்குமே மார்க்கெட் இன்னுமே ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு 3 வீக் கன்சல்டேஷன் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் இந்த லெவலில் டச் பண்ணிட்டு மேலே போகலாம், இல்லைனா இந்த மாதிரி மேலே போகலாம், சைடு வைஸாகவும் போகலாம், இல்லைன்னா இப்படியே கூட மேலே போகலாம். அது நமக்கு தெரியாது. பட் மார்க்கெட் சின்ன சின்ன க்ளூ நமக்கு கொடுக்கும். அந்த க்ளூவை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி பழகிட்டோம்னா போதும், ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். தேங்க்யூ.